உங்களோட லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அந்த எய்மை துரத்திக்கிட்டு நீங்க டெய்லியும் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. எஸ், உங்க லைஃபோட சக்சஸே அதுல தான் இருக்கு. அண்ட் உங்க லைஃப்ல ஹாப்பினஸ், லவ் இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க உங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அண்ட் உங்களோட எய்ம் அண்ட் சக்சஸை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு நொடி ஒரு நொடி இது எதுவுமே வேணாம், உனக்கு எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடு, உன் லைஃப்பை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு அமைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் மட்டும் வந்து சொன்னா உங்களோட பதில் எதுவா இருக்கும்? இது மை விஷன் ஐவி லவர் பை சேனல்ல இருந்து நான் உங்கள் சமயம். சமீபத்துல நடந்த சில விஷயங்கள் என்னை ரொம்பவே பாதிச்சுச்சு. இந்த லாக்டவுன்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரும் ஸ்கூலுக்கு போறது இல்ல, மேக்சிமம் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்ல. ஸோ அப்படி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு 13 வயது சிறுமிய 28 வயது நபரோட கட்டாயமா திருமணம் செய்து வச்சிருக்காங்க. இது எங்கேயோ நடந்தது, எப்பவோ நடந்தது அப்படின்னு நீங்க சொல்ல வேணாம். இப்ப இந்த லாக்டவுன்ல செப்டம்பர் மாசம் நம்ம தமிழ்நாட்டுல சேலத்துல இது நடந்திருக்கு. அந்த பொண்ணு திருச்சி. ஸோ இந்த லாக்டவுன்லயும் திருச்சியில இருந்து அந்த பொண்ணை கொண்டு போய் கட்டாயமா சேலத்துல கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்குதுன்னு பார்த்தா அப்படி இல்லைங்க. நம்ம ராமநாதபுரத்துல 16 வயது சிறுமிய வந்து கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ சும்மா வாயிலே சொல்லிக்கிட்டு இருக்கியே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள சில பேருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம். இந்த வீடியோவை பாருங்க. இவங்க கல்யாணம் பண்ணி இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி முடிச்ச பிறகு ஆஃப்டர் மேரேஜ் அந்த பொண்ணு ஹாப்பியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இது பிளான்டு ரேப் அப்படிதான் நான் சொல்லுவேன். எஸ், அந்த பொண்ணுக்கு அடுத்து நடக்க போறது செக்ஷுவலி அபியூஸ் தான் நடக்க போகுது தவிர அது ஒரு திருமண வாழ்க்கை அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதுல இருமணமும் ஒரு மனதா இணைவதுதான் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்க இனிமையா இருக்குல்ல? பட் இப்ப யாரு மனசை பாக்குறீங்க? யார் இப்ப மனசை பார்த்து திருமணம் பண்ண வைக்கிறீங்க? உங்களோட கடமை முடிஞ்சு போச்சு, எங்க கடமையை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமணத்தை நீங்க மேனேஜ் பண்றீங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணவே எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கெரியர் இருக்கும். நான் பெரிய ஆளாகி இந்த மாதிரி இடத்துல போய் வேலை பார்க்கணும், ஒரு சென்னையில போய் வேலை பார்க்கணும், ஒரு பெங்களூர்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அரசு படிக்கிறதுக்கு நான் வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆசை மட்டும் இல்லை, இப்ப அவங்களுக்கு ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைன்னா அந்த டிகிரி இங்க இல்லை அப்படின்னா வெளியூருக்கு தான் போய் ஆகணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அவங்களோட ஆசைகள் வந்து நிராகரிக்கப்படுது. அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ லைஃப்ல இருந்த எய்ம், சக்சஸ், அவ இது வரைக்கும் அடைஞ்ச சக்சஸ், இனிமே அடைய போற சக்சஸ், அவ தேவைகள், அவ ஃப்ரெண்ட்ஸ், அவ ஆசைகள் எல்லாமே வந்து சுக்குநூறா உடைக்கப்படுது. இதுவும் ஒரு அபியூஸ் தான். பொதுவா எல்லா பேரண்ட்ஸும் சொல்றத எந்த பசங்க கூடயும் பேசாத, எல்லா பசங்களும் மோசமானாங்க, தெரியாத பசங்கள்ட்ட பேசாதான்னு சொல்ற நீங்க தான் தெரியாத ஒரு பையனுக்கு வந்து இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டு இந்த லைஃப் டைம் இந்த பையன் கூட தான் நீ கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் விடுறீங்க. அதுவும் எப்படி? கம்பல் பண்ணி. இல்ல அதுலயும் சில பெண்கள் இல்ல என்னால முடியாது, இந்த மாதிரியான மேரேஜ்ல நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வந்து நின்னாலுமே பிளாக்மெயில் பண்றீங்க. எஸ், நான் செத்து போயிருவேன், எனக்கு வந்து என்னோட கௌரவம் தான் முக்கியம், என்னோட ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இது கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டே மொத்தமா மாத்துறீங்க. அவளோட எய்ம் எல்லாமே மொத்தமா அந்த இடத்துல நுருங்கி போகுது. சோ அவ வேற வழி இல்லாம அந்த மேரேஜை ஒத்துக்கிறான். மேக்ஸிமம் நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? கல்யாணம் பண்ணிட்டு கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. எஸ், இது உங்க கடமை தான், கண்டிப்பா இது கடமை தான். பட் அது கடமைக்குன்னு பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இல்ல நான் மேரேஜ் தான் பண்ணி வைப்பேன், தாராளமா பண்ணுங்க. 18 வயசுல ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுவீங்க, 20 வயசுல அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆகட்டும், குழந்தை பெக்கட்டும், 30 வயசுல அந்த பொண்ணு ரொம்பவே வீக் ஆகட்டும், 40 வயசுல அந்த பொண்ணு இறந்து கூட போகட்டும். எஸ், ஆனா இது எது செய்யறா இருந்தாலுமே அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு ஏற்ப செய்யுங்க. கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். பட் பெண்களுக்கு வந்து நம்ம ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் சம உரிமை உள்ள மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சிகளும் அவங்களுக்கான ஒரு தேவைகளும் அதிகமாவே இருக்கு. நான் ஒரு விஷயத்தை எய்ம் பண்றேன், நான் அந்த விஷயத்தை ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நோக்கி ஓடும் போது இது ஒரு பெரிய தடையா வந்து அந்த இடத்துல நிக்குது. இது நீ செய்யவே கூடாது, உன் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போய் நீங்க வர்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இந்த வீடியோ இந்த சமூகத்துக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாட்டியும் ஒரு சின்ன தாக்கத்தையா ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. போட்டு சார் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போட்டோம், காலேஜுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம், நிம்மதியா